அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் 17 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறது. பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இப்போ நேபுகாத்து நேச்சாருடைய சொப்பனத்தை சொல்ல வேண்டும், அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் தலையெல்லாம் சீவப்படும். ராஜாவின் கட்டளை. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் ராஜாவுக்கு முன்பாக, நேபுகாத்து நேச்சாருக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக போய் நின்றான். பாருங்கள் விளைவு. அன்றைக்கு இரவே மறைபொருளை வெளிப்படுத்தினார். நேபுகாத்து நேச்சாருக்கு முன்பாக போய் நின்றான். சொப்பனத்தையும் சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த சக்கரவர்த்தி நேபுகாத்து நேச்சார் தானியேலுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தானியேலுக்கு காணிக்கைகளை செலுத்தினானா. அது மட்டுமல்ல, 46, 47 கொஞ்சம் வாசித்து பாருங்க. உங்கள் தேவனே எல்லா தேவர்களுக்கும் மேலான தெய்வம். கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்று விட்டால் ராஜாவே நடுங்குகிறான். பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க ஒப்பு கொடுத்து விட்டால் தேசம் முழுவதுக்கு சுவிசேஷம் போகுது. பாருங்க, இதை கேட்கிற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதில் தானியேலை போல நீங்கள் தைரியமாக உண்மையா இருந்தால் ஆண்டவருக்கு சொல்லுகிறார், உங்களை ராஜாக்கு முன்பாக நிறுத்துவார், அதிபதிகளுக்கு முன்பாக நிறுத்துவார், ஞானிகளுக்கு முன்பாக நிறுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டாயானால் அவன் நீசலுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு நிற்பானா. ஜாக்கிரதை என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அனுபவம். பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பாருங்க, ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் குறித்து அற்புதமான காரியங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், பிரமிக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் செய்தார். இனி இது என்ன ஆகுமோ, என்னமாய் முடியுமோ என்று கலங்கினார்கள். சனகரி சங்கமம், யூதர்களும் ரோமர்களும் படிப்பறிவில்லாத பேதையாய் கிடந்த அப்போஸ்தலர் முன்பாக நடுங்கினார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நின்றார்களா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நமக்கு தோல்வி, ஏன் நமக்கு நஷ்டம், ஏன் காரியங்கள் கைகூடி வரல? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறத விட்டுட்டு மனுஷருக்கு முன்பாக நிற்கிறோம், பலருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் சொல்ல, உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.